வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிவி படம் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி ஒயிட் லைன்ஸ் வந்து பிக்சர் கட் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கம்ப்ளைண்ட் வாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் போர்டில் வோல்ட்டு சரியாக போடினா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும். அது பேஸ் போர்ட் ப்ராப்ளம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நான் எதனால் எந்த டிவி சர்வீஸ் பண்ணாலும் ட்ரை சால்டிங் கம்பல்சரி அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெளியில் கொடுத்து சர்வீஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. அவர் ட்ரை சால்ட்டு கரெக்டாக அடிக்காதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஃபால்ட்டு ரெடி பண்ண ஃபால்ட் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபால்ட் வந்துருச்சு. இந்த மாதிரி லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட்டு பண்ண சரியில்லைன்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட கொடுத்தாங்க. ட்ரை சால்ட் ஒழுங்காக பண்ணியிருந்தாருன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்காது. எந்த இடத்துல ட்ரை சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் போர்டில் இந்த 180 வோல்ட் வர பின்னு நம்மளுக்கு ட்ரை சால்ட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? இந்த 180 வோல்ட் வர பின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரை சால்ட் ஆகிருக்கு. அதில் நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகும்போது பிக்சர் வந்து போகுது. இதை பாருங்கள், 180 வோல்ட் பின்னு ட்ரை சால்ட்டில் இருக்குது. நம்மளுக்கு ஸ்பார்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து போகுது. இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ட்ரை அடித்தாவே நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ரெடி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரையும் ட்ரை சால்ட்டு கம்பல்சரி எல்லா இடத்துலையும் ட்ரை தான் செக் பண்ணுங்கள். முக்கியமாக செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போர்டில் ட்ரை கம்பல்சரி வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போர்டு 180 வோல்ட் ட்ராவல் ஆகிறதுனால நம்மளுக்கு ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா இந்த பாருங்கள், இந்த கலர் ஐசிக்கு வர ரெசிஸ்டன்ஸு எல்லாம் மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிற இடத்துல ட்ரை இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்த கம்ப்ளைண்ட் வேறு மறுபடியும் இன்னொரு ஃபால்ட் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது நம்ம மேலே தான் கம்ப்ளைண்ட்டாக இஷ்யூ ஆகும். அதனால தான் சொல்கிறேன், ஒரு சால்ட் அடிக்கிறதுனால எவ்வளோ நேரம் ஆகிருப்போது. முடிஞ்ச வரையும் ட்ரை சால்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டு இந்த 180 வோல்ட்டு ட்ரையாக இருக்கிறனால தான் பின்னு ட்ரையாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதை ட்ரை அடிச்சுட்டு ரெடி பண்ணால் உங்களுக்கு இந்த டிவி ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 180 வோல்ட் பின்னு மட்டும் இல்லாமல் மீதி அதில் வர லைன் எல்லாமே ட்ரை சால்ட் அடிச்சு விட்டேன். அதே மாதிரி கலர் ஐசிக்கு வந்து வர 180 வோல்ட்டு வந்து மூவ் ஆகிற ரெசிஸ்டன்ஸு அதுவும் ட்ரை அடிச்சு விட்டு பேஸ் போர்டும் நெக் பேஸும் ட்ரை அடிச்சு விட்டேன். அந்த ஒரு பின்னில் தான் ட்ரை இருந்தது, அது மட்டும் அடித்தா போதும்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி எல்லா பின்னையும் ட்ரை அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஆன் பண்ணிடுச்சு, பிக்சரும் கிளியராக வந்துடுச்சு. இப்போ நான் அந்த பேஸ் போர்டு தட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த லூஸ் கனெக்ஷனும் இல்லை. டிவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் அதுக்கு உண்டான சொல்யூஷன், நான் என்ன ப்ராப்ளம் சொல்கிறேன், அதுக்கு உண்டான எப்படி ரெடி ஆகுதுன்னு தெரியும். இடையிலே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட முழு வீடியோ தெரியாது. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.